students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 15th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: while loop, for loop, nested loop. While loop, the infinite loop, else statement with while loops, single statement while loop. Loops. The statements are executed sequentially. The first statement in a function is executed first, followed by the second, and so on. There may be a situation when you need to execute a block of code several number of times. So, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லூப்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு செஷன்ல வந்து while loops தான் பார்க்க போறோம். So, loops அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சீக்வென்ஷியலா, சீக்வென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒன் பை ஒன்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூஸா நெக்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா நமக்கு வந்து அதனுடைய லூப்பிங் டில் த எண்ட், நம்ம எண்ட் கொடுக்கற வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு பேரு தான் என்னன்னா லூப்பிங் அப்படின்றது. சரிங்களா? அதே மாதிரியே சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ், அதாவது நிறைய நம்பர்ஸை வந்து சீக்வன்ஸா நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய நெசசிட்டி அப்படின்றதும் இருக்கும். சரிங்களா? A loop statement allows us to execute a statement or group of statement multiple times. So, இந்த looping statement அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப மல்டிபிள் டைம்ஸ்னா என்ன அர்த்தம்? திரும்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? சோ லூப் டைப் டெஸ்கிரிப்ஷன். லூப்பிங் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் while loop, செகண்ட் for loop, தேர்டு nested loops. சோ இதுல while loop அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா repeats a statement or group of statements while a given condition is true. It tests the condition before executing the loop body. அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு நம்ம while அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்றோம் அப்படின்னும் போது அந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்குள்ள அந்த லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? அதுதான் இட் டெஸ்ட் த கண்டிஷன் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் த லூப் பாடி அப்படின்றது. கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், அதுல ட்ரூவா இருந்தது அப்படின்னா மட்டும் நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் குள்ள போயிட்டு அதனோட ரிசல்ட் என்னவோ அதை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? ஃபார் லூப் executes a sequence of statements multiple times and abbreviates the code that manages the loop variable. So for loop அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு கண்டினியூஸா ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 வரைக்கும் நமக்கு 1 2 3 4 5 6 அந்த கண்டினியூட்டில நமக்கு நம்பர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு தடவையும் இன்டிஜர்ல வந்துட்டு ஒரு நம்பரை கெட் பண்ணோட நெசசிட்டி தேவையில்லை. இந்த ஃபார் லூப்ல ஜஸ்ட் இதுக்கான டிக்ளரேஷன் கோட் என்னவோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம எந்த நம்பர் n வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா அந்த லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னன்னா ஃபார் லூப் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் nested loops. You can use one or more loop inside any another while or for loop. So nested loop அப்படின்றது என்னன்னா நம்ம ஒரு கண்டிஷன் இல்ல
more than one conditionையும் for loopலயும் while loopலயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? While loop. While loops execute a set of lines of code iteratively till a condition is satisfied. Once the condition results in false, it stops execution and the part of the program after the loop starts executing. So while loop அப்படின்றது என்னன்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல திரும்ப திரும்ப என்ன கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்மளுடைய அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போதுதான் அதனுடைய எக்ஸிகியூஷன் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகும். சரிங்களா? ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா while condition then statement. ஓகேங்களா? ஸோ while loop உடைய ஃப்ளோ சார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணிக்கிறோம். இஸ் கண்டிஷன் ட்ரூ? கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா பாடி ஆஃப் த while loop, பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்குள்ள நமக்கு லூப்பிங் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்மளுடைய கோடிங்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த while loop பொறுத்த வரைக்கும் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா the infinite loop, else statement with while loops, single statement while loop. சரிங்களா? ஸோ while loop கான ப்ரோக்ராம் பாருங்க. I equal to 1 while I is less than 4 print I equal to I plus 1. அதாவது I அப்படின்ற வேரியபிளுக்கு நம்ம 1 வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் whileல டெஸ்ட் கண்டிஷன் கொடுத்துறோம். என்னன்னா I is less than 4னு கொடுக்குறோம். அதாவது 1 is less than 4 இருந்தது கண்டிஷன் வந்து செக் பண்ணும் போது அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா பிரிண்ட் ஐ. பிரிண்ட் ஐனா என்ன அர்த்தம்? பிரிண்ட் த நம்பர். நம்ம இந்த இடத்துல என்ன நம்பரை கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகும். I ஈக்குவல் டு I பிளஸ் 1. I பிளஸ் 1 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் த வேல்யூ பை 1ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் I வேல்யூ நமக்கு 1ன்னு இருக்குங்களா? ஸோ 1 இஸ் லெஸ் தேன் 4 ஆன் கண்டிஷன் செக் பண்ணும்போது 1 வந்து 4 விட லெஸர் நம்பர் தான். அதனால ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டதுனால நமக்கு அவுட்புட்ல வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இப்போ நம்மளுடைய I வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? 1. ஸோ I ஈக்குவல் டு I பிளஸ் 1. ஸோ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2ன்னு பிரிண்ட் ஆகும். அகைன் பாத்தீங்கன்னா 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 3ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? திரும்ப இங்க நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்றோம்? while I is less than 4ன்னு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அடுத்த கண்டிஷன்ல பாருங்க I வேல்யூ 3ன்னு ஆயிடுச்சுங்களா? 3 plus 1 equal to 4. 4 is less than 4ன்ற கண்டிஷன் வந்து கண்டிப்பா ஃபால்ஸ் தான். ஸோ நமக்கு எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். இதுல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்புட் பாருங்க 1 2 3 வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் the infinite loop. Infinite loop is the condition where the loop executes infinite time. That is, it does not stop the execution of the while loop. Infinite while loop is a loop in which the condition is always true and never comes out of the loop. So infinite loop க்கும் while loop க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, infinite loop அப்படின்றது என்னன்னா ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது infinite times அதுக்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே கிடையாது.
அந்த ப்ரோக்ராம்னுடைய லாஸ்ட் எக்ஸிகியூஷன் வரைக்கும் நமக்கு அந்த லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இன்ஃபினிட் வைல் லூப்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நமக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா நமக்கு ப்ரோக்ராமை விட்டு எப்பயுமே வெளியே வராது. சரிங்களா? ஸோ இன்ஃபினிட் லூப்கான ஃப்ளோ சார்ட் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ப்ரோக்ராம் பாருங்க. while true print hello. ஸோ while கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னும் போது பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு ஹலோன்றது டைப் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூ பேஜ்ல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்கை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கோ. ப்ரோக்ராம்கான ஃபைல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாருங்க, நமக்கு ஹலோ அப்படின்றது ஒரு எண்டே இல்லாம டிஸ்பிளே ஆயிட்டே இருக்குங்களா? சோ இதுதான் என்னன்னா இன்ஃபினிட் லூப் அப்படின்றது. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் else statement in while loop. The else clause in Python's while loop is a unique feature not found in most other programming languages. It provides an interesting behavior that can be useful in certain scenarios. So, இந்த else class அப்படின்றது மெயினா பைத்தான் ப்ரோக்ராம்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, while கண்டிஷனை செக் பண்ணிட்டு ஃபால்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு நார்மலா ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராமுடைய எண்டுக்கு வந்துடும் இல்லைங்களா? ஸோ இந்த பைத்தான்ல மட்டும்தான் ஃபால்ஸ் கண்டிஷன் வந்தாலும் எல்ஸ் நெக்ஸ்ட் பிளாக் ஆஃப் கோடை நமக்கு ரிசல்ட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வித் த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் we can run a block of code once when the condition no longer is true. So syntax while condition statement. So program பாருங்க. counter equal to 0 நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இன்டிஜருக்கு 0ன்ற வேல்யூ அசைன் பண்றோம். while counter is less than 3 print inside loop counter equal to counter plus 1. else print inside else, அதாவது 0 வந்து less than 3 இருக்கிற வரைக்கும் நமக்கு inside loopனு print ஆகணும். எப்போ வந்து counter value greater than 3 மாறுதோ அப்போ inside else நமக்கு அவுட்புட்ல print ஆகி காட்டும். ஸோ கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கவுண்டர் வேல்யூ வந்து 0வா இருந்தது. ஸோ 0 வந்து 3 விட லெஸர் வேல்யூ தான். அதனால இன்சைட் லூப்ன்றது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. கவுண்டர் பிளஸ் 1 கொடுத்துருக்கோம். ஸோ 1 plus 1 equal to 2. 2 also less than 3 அப்படின்றதுனால இன்சைட் லூப் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன்ல பாருங்க, நம்மளுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 3. ஸோ 3 plus 1ன்றது என்ன உங்களுக்கு 4 அப்படின்றதுனால 4 வந்து greater than 3. ஸோ எல்ஸ் கண்டிஷன்ல பிரிண்ட் எல்ஸ் பிரிண்ட் இன்சைட் எல்ஸ்ன்றதுனால இன்சைட் எல்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகி காட்டுது. புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ்ல ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. இன்சைட் லூப் இன்சைட் லூப் இன்சைட் லூப் இன்சைட் எல்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் while loop.
Similar to the if statement syntax, if your while clause consists only of a single statement, it may be placed on the same line as the while header. So, நமக்கு எப்படி if statementல வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ட்ரூ கண்டிஷன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே மாதிரியே while clauseலயும் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஹெட்டர் while ஹெட்டரா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். So, ப்ரோக்ராம் பாருங்க count equal to 0 ன்னு கொடுத்திருக்கோம். While count is less than 3, count plus equal to 1. Print TCDS ன்னு கொடுத்திருக்கோம். அதாவது count நோட வேல்யூ 0. 0 வந்து less than 3 இருக்கும்போது count plus equal to 1. அதாவது 0 plus 1. So 1, 2, less than 3 வரும்போது எத்தனை தடவை நமக்கு அவுட்புட் வரும்? 0, 1, 2. 3 டைம்ஸ் தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும் இல்லையா? அதனால பாருங்க அவுட்புட்ல TCDS, TCDS, TCDS 3 டைம்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் while loop அப்படின்றது. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப்படி நம்ம ரன் டைம்ல ரன் பண்ணணும் அப்படின்னும் போது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட்ல பாருங்க TCDS, TCDS, TCDS நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம while loopingல while condition, infinite looping, else infinite looping, single statement while looping இதை பத்தி கிளியரா படிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.